அனைவருக்கும் வணக்கம். என்ன தொழில் செய்யலாம், எதை தொழில் செய்தால் வெற்றி கிடைக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போகிறோம். அதுபோல் ஒரு ஜாதகர் எப்பொழுது தொழிலை செய்ய வேண்டும், அந்த தொழிலை செய்யக்கூடிய சாதக காலகட்டம் எவை எவை அதை பற்றியும் தெளிவுபடுத்தலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே நீங்கள் சுயமாகவே உங்களுடைய ஜாதகத்தில் இந்த தொழில் தான் உங்களுக்கு ஏற்புடையது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய பாவம் 10ஆம் இடம். ஜீவன கர்ம தொழில் ஸ்தானமாக சொல்லப்பட்டுள்ள 10ஆம் இடம் தான் ஒருவருடைய தொழிலை பற்றி உறுதிப்படுத்தக்கூடிய பாவம். இதுல D10 சார்ட்லாம் அடுத்த வகையில வச்சுக்கலாம். நம் பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில 10ஆம் இடம் எந்த பாவமாக வருகிறதோ, அதாவது எந்த ஆதிபத்திய வீடாக வருகிறதோ, 10ஆம் இடம்ன்றது காலபுருஷனுடைய முதல் அமைவுகளின் அடிப்படையில சனி பகவான் 10ஆம் அதிபதியா வருவார். அதுபோல ஒவ்வொருவருக்கும் 10ஆம் வீட்டில் ஒரு அதிபதி இருக்கிறார். அந்த அதிபதி தான் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய அதிபதி. முதல்ல பொதுவான விதிகள், ஒரு பாவம் வேலை செய்வதற்கு அந்த பாவத்தினுடைய பலம் அதிகரிக்கணும், அந்த பாவாதிபதியினுடைய பலன் அதிகரிக்கணும், தொழில்காரகருடைய பலன் அதிகரிக்கணும். இது 3 விஷயமும் வலுவா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் தொழிலிலே மேன்மை பெறுவார். இதுன்றது விதி. அந்த அடிப்படையில் உங்களுடைய 10ஆம் அதிபதி 10ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கணும். அப்போதான் நீங்க தொழில் செய்வதற்கு தகுதி படைத்தவராக மாறுகிறீர்கள். அடுத்த படிநிலைகள்ல தொழில் செய்யும் பொழுது ஒரு 15 வருடமோ 20 வருடமோ தொழில் செய்துவிட்டு அதுல நிவர்த்தி அடையுமா, அதுல ஃபெயிலியர் ஆகிறது, அல்லது அந்த தொழிலை ஒரு 5-6 வருடம் பீக்கில் இருந்துட்டு மற்ற காலங்கள்லாம் கஷ்டப்படுறது, இது போலலாம் இல்லாம ஒரு தொழிலை ஆரம்பித்தால் அந்த தொழிலில் படிப்படியாக வெற்றியும், அடுத்த சந்ததிகள் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனும் பயன்படுத்தக்கூடிய தொழிலுக்கு லக்னம் 10-10ஆம் அதிபதி இந்த 3 விஷயமும் வலுவா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலை கண்டினியூ பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்கு. அப்போ ஒரு ஜாதகருக்கு தொழிலை உறுதிப்படுத்துவது 10ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதி, லக்னம், இந்த 3 கிரகங்களும் வலுவா இருக்கு. வலு என்பது ஒரு ஜாதகத்திலே அவர் உச்ச நிலையிலே இருக்கலாம், ஆட்சி பெற்ற நிலையிலே இருக்கலாம், பரிவர்த்தனை பெற்ற யோகத்திலே இருக்கலாம், நீசபங்க யோகத்திலே இருக்கலாம், நட்பு நிலையில இருக்கலாம், சமம், இது போன்ற ஸ்தான பலத்தோடு இருக்கும்பொழுது 10ஆம் அதிபதி அல்லது லக்னம் தகுதி படைத்தவராக ஜாதகரை மாற்றி கொடுக்கிறது. அதுல மாற்றம் இல்லை. எல்லா காலகத்திலுமே அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு சாதகமா 10ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறவர்களா, ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறார், நல நிலையில இருக்கிறார், லக்னாதிபதியும் இருக்கிறார், தொழில் ஆரம்பிச்சலாமான்னா கண்டிப்பாக இல்லை. நடப்பு தசைநாதன் அந்த 10ஆம் இடத்தோடு ஏதேனும் ஒரு வகையில தொடர்பு கொள்ளும், 10ஆம் இடத்து அதிபதியோட தொடர்பு கொள்ளணும். அப்பதான் அந்த ஜாதகருக்கு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையிலே ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரி தொழில்கள் அமையும், ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகம் இருக்கு. அதை தெளிவா இந்த வீடியோல பலன் பார்க்கலாம். ஒருவருடைய வாழ்க்கை போல இன்னொருவருக்கு அமைய போறதில்லை என்பதை நாம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம், ஜோதிடமும் உறுதிப்படுத்துகிறது. அதுபோல ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமையாது என்பதை அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டிருக்கிறதோ சூரியன் முதற்கொண்டு மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதில்லை. அதனால் அறிவியல் மூலமாகவும் ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. ஒரு மனிதன் யோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் யூகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது பெரும் யூகம் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் தோல்விகள் தான் இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் பெரிதளவும் முன்னேற்றம் இல்லாத சூழலே ஏற்படும். மனிதனாக பிறக்கும் பொழுது ஆன்மாவை நித்தியம் செய்யணும். அந்த வகையில ஆன்மாவை நித்தியம் செய்வதற்கு யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். அந்த வகையில வீடியோ பதிவுக்குள்ள வந்தாங்களாம். தொழில் சாதகமான தசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஜாதகருக்கு வெற்றி நிச்சயம். முதல்ல ஒரு ஜாதக தொழிலில் ஆயத்தம் ஆகுறாருன்னா 10ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும், லக்னம் வலுவாக இருக்கணும். அந்த 2 விஷயமும் இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் ஆரம்பிக்கிற தொழிலை கண்டினியூவா நடத்தக்கூடிய பாக்கியம் இருக்கும். அந்த வகையில ஒரு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், 10ஆம் இடத்தை யாரோ அவரை போலதான் தொழில் அமையுமா அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. உதாரணத்திற்கு இப்ப சனி பகவான் 10ல இருக்கிற மேஷ லக்னத்துல ஒரு மனிதன் தொழில் செய்யணும்னா சனி பகவானுடைய காரக தொழிலை தான் செய்யணுமானா கண்டிப்பாக இல்லை. தொழில் பாவம் என்பது அந்த ஜாதகர் எப்படி தொழிலை செய்வார் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறது. சனி பகவான் 10ஆம் அதிபதி இடமாக வருகிறார்னா அந்த வீட்டினுடைய காரகத்துல அவர் தொழிலை நடத்துவார், கடுமையாக உழைக்கக்கூடியவரா இருப்பார். அவர் சுக்கிரனுடைய தொழிலையும் பண்ணலாம்,
புதனுடைய தொழிலையும் பண்ணலாம், செவ்வாயினுடைய தொழிலையும் பண்ணலாம், எந்த தொழிலை வேணுமானாலும் பண்ணலாம். ஆனால் அவர் இந்த மீடியத்துல பண்ணுவார். சனி பகவானை போல் கடின உழைப்போடு நேர்மையாக உண்மையாக ஒளி இருந்தால் பண்ணுவார், ஒளி இல்லைன்னா அதுல கொஞ்சம் ஏமாற்றுத்தனம் இருக்கும். இதுதான் விதி. இப்ப 10ஆம் இடத்ததிபதியினுடைய காரகத்தில் தொழில் அமையாது. நடப்பு தசைநாதன் கிரக வலு பெற்று 10ஆம் இடத்ததிபதியோட ஸ்தான வலு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தோட தசை தான், அந்த கிரகத்தோட தொழில் தான் அமையும். மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம். 10ஆம் பாவம் 10ஆம் இடத்து அதிபதியினுடைய வலு அவர்களை அது போன்று தொழிலை நடத்த செய்யும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில பேர் காலையில ஒரு அலுவலகத்தை திறக்கிறாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா எப்பயுமே என்டர்டைன்மெண்டாவே இருப்பாங்க. ஆபீஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், எல்லோருடையமும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டே தொழில் நடத்துவார்கள். சில பேர் வந்தாருனாலே ஆபீஸ்ல இருக்கவங்கலாம் சைலண்ட் ஆயிடுவாங்க, பக்கத்துல கூட பேச முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப ஒரு பார்க்கும் பொழுதே ஒரு அவருடைய தோரணையாக நடத்துவார். சில பேர் ஒரு நகைச்சுவை உணர்வோடு எல்லோரிடமும் சகஜமாக பேசக்கூடிய முதலாளியாக இருப்பார். சில பேர் ரெஸ்ட்ரிக்டட் டைப்பா இருப்பார். சில பேர் எரிஞ்சு விடக்கூடியவங்களா இருப்பாங்க. இதற்கு காரணம் அந்த அதிபதியினுடைய தன்மையில் தொழில் நடக்கும். இப்ப 10ஆம் இடம் 10ஆம் இடத்து அதிபதி வலுவா இருக்கணும், அப்பதான் அந்த ஜாதகம் கண்டினியூ பண்ணுவார். ஆனால் அந்த அதிபதி அந்த காரகத்தில் தொழில் அமைவானா கண்டிப்பாக இல்லை. அதற்கு நடப்பு தசைநாதன் அல்லது இருக்கக்கூடிய வலுப்பெற்ற கிரகம் 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்கான்னு பார்க்கணும். அந்த கிரகத்தினுடைய தொழில் தான் அமையும். ஸோ அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 10ஆம் இடத்தின் மீடியமாக தொழில் நடக்கும். ஆனால் எந்த கிரகம் ஜாதகத்துல அதிக வலுப்பெற்று தசைநாதனுக்கு யோகமா இருக்கோ அந்த கிரகத்துடைய திசை தான். உதாரணத்திற்கு ஜாதகத்துல புதன் அதிக வலு, உங்களுக்கு நடப்பது புதன் மகாதசை, சனி மகாதசை, சுக்கிர மகாதசைனா புதனுடைய தொழில் மட்டும்தான் உங்களுக்கு சாத்தியப்படும், அது மட்டுமே வெற்றி கொடுக்கும். அந்த வகையில ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரக தொழிலை பற்றி பார்க்கலாம். முதல்ல சூரியனுடைய காரகம். சூரியன் நல்ல வலுவற்ற நிலையிலே இருக்கிறார். எந்த கிரகமா இருந்தாலும் ஸ்தான வலு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்தான வலு குறைய குறைய அதில் கடைகளையா இருப்பீங்க. இப்ப சூரியனை எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் ரிலேட்டடான வேலைகள்லாம் எடுத்து செய்யலாம், தொழில் செய்யலாம். கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகள்ல தொழில் நடத்திக்கிட்டு இருக்கலாம். அதுபோல அரசு கான்ட்ராக்ட், மின்சாரம் அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான தொழில்கள் எல்லாம் நீங்க நடத்தலாம். ஒரு நல்ல அதிக வலுப்பெற்ற நிலையிலே சூரியன் இருந்தாருன்னா தொழில் செய்யக்கூடிய பாவத்துல நீங்கள் பல பேரை வைத்து வேலை செய்யக்கூடியவர். ரொம்ப குறுகிய நிலையிலனா ஒரு சாதாரணமா ஒரு கம்ப்யூட்டர் சென்டரோ இல்லை கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்களோ ஒரு வைத்துக்கொண்டு ஒரு 2 பேர் 3 பேர் உங்கள்ட்ட வேலை செய்வார்கள். ஸோ அதனுடைய ஸ்தான வலுவை பொறுத்து அதிகம். சூரியன் இதை செய்கிறார். இது சம்பந்தமான துறைகள்ல நீங்கள் வெற்றி பெறலாம். கம்ப்யூட்டர், அரசு கான்ட்ராக்ட், அரசு ஒப்பந்தங்கள், எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆதாய அமைவை கொடுத்து விடுகிறார். சந்திரனை எடுத்துக்கிட்டா, சந்திரன் 10ஆம் இடத்தோடு தொழுகிறார். என்ன மாதிரியான தொழில் செய்யலாம்? காய்கறி, வெஜிடபிள் பிசினஸ், வெஜிடபிள் சார்ந்த விஷயங்கள், கெமிக்கல் ஓரியன்டான பிசினஸ், நீர் சார்ந்த விஷயங்கள், மக்கள் சேவை புரியக்கூடிய தொழில்கள்ல ரொம்ப முக்கியமாக நீர்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களும், கடல் சம்பந்தப்பட்ட தொழில்களும், அதுபோல ஜாதகரே கெமிக்கல் ஃபேக்டரிஸ் இந்த மாதிரியான தொழில்களும், சேவைன்னு சொல்லக்கூடிய வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களுமே இந்த சந்திரன் வலுப்பெற்றவர் செய்யலாம். அதுபோல உணவுப் பொருட்கள்ல வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், இது போன்ற அழுவக்கூடிய அல்லது உணவாக உண்ணக்கூடிய இந்த திரவிய அமைவுகள் எல்லாம் தொழிலா பண்ணும்போது சாதகமா இருக்கும். பால் முத கொண்ட விஷயங்கள்ல இந்த சந்திரனுக்கு அமைகிறது. செவ்வாய் தொழில் காரகத்துல வலுக்கிறார். என்னென்ன தொழில் பண்ணலாம்? நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலாம், அல்லது அரசாங்க துறையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில பிசினஸ் பண்ணலாம். அதுபோல செவ்வாய் ஸ்தான வலு அதிகமா இருக்கு, மெடிக்கல் ஃபீல்ட்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போன்ற நிர்வாகங்களை வைத்து நடத்தலாம். செவ்வாய் ரொம்ப ஸ்தான வலுவா இருக்குன்னா பில்டிங் கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கலாம். ரியல் எஸ்டேட்ல இளங்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய பாக்கியங்களை கிடைக்கக்கூடிய நிலையில இருக்கும். இன்னும் மேலும் சொல்ல போனோம்னா அந்த செவ்வாய் ஸ்தான வலுவோட அதிக தொழில் பண்ணும்போது பூமிகளை வைத்து விவசாயங்கள் பண்ணலாம். சந்திரன் செவ்வாயோட துணை வரும்போது நல்ல விவசாயியாக இருப்பீர்கள். விவசாய பொருட்களின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும். இன்னும் மேற்படியாக சொல்லணும்னா அரசு துறை வேலை வேண்டாம். அப்ப நம்ம வேலை பார்க்காத தொழிலை பார்க்கறதுனால முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்த கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட லாபங்களையும், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் ஃபீல்ட், அதுபோல சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வராது, உணவகம் மட்டும் வரும். செவ்வாய்க்கு உணவகத்திற்கு ஒரு பங்கு உண்டு. நெருப்புகளிலே இருந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் இந்த செவ்வாய்க்கு வந்து விடுகிறது காரகத்தின் அடிப்படையில். ஸோ ராகு கேதுக்களை கடைசியாக பார்க்கலாம். அதற்கான காரக தொழில்களை கடைசியாக நம்ம பார்ப்போம். குரு பகவான் இருக்கிறார், தொழில்பாவத்தில் வலுக்கிறார். மேன்மைப்படக்கூடிய தொழில்கள், மோட்டிவேஷனல் பண்ணக்கூடிய தொழில்கள், பேராசிரியர், காலேஜ் போன்ற நிறுவனங்களை நடத்துவது, அதுபோல மத போதகராக இருப்பது, கோவில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி காண்பது, அதுபோல தனிப்பட்ட முறையிலே ஒரு மக்களுக்கு போதனை சொல்லி அந்த போதனையின் மூலியமாக லாபம் பெறக்கூடிய அத்தனை தொழில்களுமே இந்த குரு பகவானுக்கு தான் கடமைப்பட்ட நிலையிலே வருகிறது. அடுத்ததாக சனி பகவான். பருக முடியாத திரவியங்கள்,
பெட்ரோலியம் போன்ற பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய திரவியங்களின் மூலியமாக தொழில் பண்ணலாம், இயந்திரங்களின் மூலியமாக தொழில் பண்ணுவது, கால்நடைகளின் மூலியமாக தொழில் பண்ணுவது, சகித்து கொண்டு செய்யக்கூடிய வேலைகள், இந்த குப்பைகளை ரீசைக்கிள் பண்றது அல்லது பழைய பொருட்களின் மூலியமாக புது பொருட்கள் சம்பாதித்து செய்வது, எதெல்லாம் கடின உழைப்பும் சகிப்பு தன்மையும் தேவையோ அங்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய தொழில்கள் அதெல்லாம் நீங்க பிரயோகப்படுத்தலாம். குறிப்பாக பழைய பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெட்ரோலியம், நிலக்கரிகள், இது போன்ற பருக முடியாத இந்த சாராய ஃபேக்டரி, சாராயம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நிலையாக பருக முடியாத கடின உழைப்பு. காரு கூட சனி பகவானுடைய ஆதிபத்தியத்துல தான் வருகிறது. ஸோ புதன் 10ஆம் ஆதிபத்தியத்துல வலுக்கிறார். புதனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தொழிலெல்லாம் பண்ணலாம், சாஃப்ட்வேர் நிலையில தொழில்கள் பண்ணலாம், சாஃப்ட்வேர் பிசினஸ் பண்ணலாம், யூகங்கள் எங்கெல்லாம் தேவையோ எங்கெல்லாம் திறமை தேவையோ அந்த தொழில்கள் பண்ணலாம். இதுபோல புதன் இருப்பவர்கள் வியாபாரம் பண்ணலாம், கமிஷன் பிசினஸ் அதிகமாக பண்ணலாம். எங்கு கமிஷன் தேவை, எங்கெல்லாம் வார்த்தைகளால் பேசி பிழைக்க முடியுமோ அங்கெல்லாம் புதன் சப்போர்ட் பண்ணும். ஜோதிடம் கூட புதனுடைய துறைகளிலே ஒன்றுதான். அதுபோல கற்பனை தேவை, டைரக்ஷன் பண்றது, கவிதைகள் எழுதுவது, நகைச்சுவை எழுதுவது, நடிப்பு திறனை வெளிப்படுத்துவது, இது போன்ற சக மனிதன் இன்னொரு மனிதன் திறமையின் மூலியமாக செயல்படக்கூடிய வியூக தொழில்கள் எல்லாம் புதன் காரகம் வலுத்தவர்கள் செய்யலாம். ஏன் நம்ம பொதுவாக சொல்றோம்னா, மளிகை கடையில இருந்து கணக்கு போடக்கூடிய அல்லது அந்த மளிகை கடை நடத்தக்கூடியதும் புதன் பகவான் தான். ஒரு பொறியியல், ஒரு மிகப்பெரிய மென்பொறியியல் சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பில்ட் பண்றதும் புதன் பகவான் தான் இந்த தொழில். அதனால ஒவ்வொரு தளத்திற்கு தகுந்தார் போல, அதுபோல கமிஷன் வரக்கூடிய இடைத்தரகர்களாக இருப்பது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, இதெல்லாம் புதன் தான். அதனால நிறைய பணிகள் இருக்கு. எதெல்லாம் உங்களுடைய சாதுரிய திறனோ அங்கெல்லாம் இந்த பணியை இந்த புதனை பொருத்தி பார்த்து கொள்ளுங்க. அதுபோல சுக்கிரன் வருகிறார். இயலிசை, நாடகங்கள், கலை பொருட்கள் விற்கலாம், டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸ் அல்லது கிஃப்ட் ஷாப், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அது இல்லாமல் காஸ்மெட்டிக்ன்றத விட அழகு சாதன பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சுக்கிரனுடைய பண்புகளில் வந்துடும். மனதை மகிழ்விக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னலாம் இருக்கும், ஒரு மனிதன் பார்த்த லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட், லக்ஸரியஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், லக்ஸூரியஸ் வாகன வசதிகளை, வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் சுக்கிரனுடைய துறையில வந்துடும். சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா, பெரிய பெரிய லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட், லக்ஸூரியஸ் கார், இது போன்ற வசதி வாய்ப்புகள் கொண்ட தொழில்கள் உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் குறைந்த வலுவா இருக்கிறாருன்னா சாதாரணமா ஒரு டைலரா கூட இருப்பீங்க. டைலரை கூட இந்த சுக்கிரன் தான் உருவாக்கிறது. சுக்கிரனுடைய ஸ்தான வலுவை பொறுத்து உங்களுடைய தொழில் மிகையா இருக்கும். அந்த தொழில் எப்படி இருக்குன்னா, சுக்கிரனின் காரகம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது மக்களை, உங்கள் பொருளை வாங்குறது மகிழ்ச்சி. ஒரு கிஃப்ட் ஷாப்ல கிஃப்ட் பொருளை வாங்குறோம், உடனே வாங்கியது மகிழ்ச்சி, கொடுப்பவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதுபோல ஒரு லக்ஸூரியஸ் பொருட்களை அனுபவிப்பதாகட்டும், அத்தனையுமே சுக்கிரனுடைய காரகம்ன்றதுனால அந்த சுக்கிரனுடைய காரகம் வெளிப்படுத்தக்கூடிய தொழில்கள், அதை சிம்பிளா சொல்லணும்னா மனிதனை மகிழ்விக்கக்கூடிய அத்தனை தொழில்களுமே இந்த சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. அதனாலதான் ரெஸ்டாரண்ட்டையும் நம்ம அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ராகுக்கு இதுக்களை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கின்ற சில காரகம் உண்டு. மோக காரகர், எதையுமே வேண்டும் வேண்டும் ஆவல் கொடுக்கக்கூடிய அதீத அக்ரஷன் பிளானட்டா நம்ம வரை இருக்கிறோம். அந்த வகையில் ராகு எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டதிபதியினுடைய காரக தொழில்களை அதிகமாக வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்னா, கடின உழைப்பு இல்லாமல் மிக எளிதில் நெட்வொர்க், தொலைத்தொடர்பு, அந்நிய இனம், அந்நிய மொழி, அந்நிய நபர்கள் சார்ந்த இடங்கள்ல ஒரு ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் என்ன காரக தொழில் சொன்னோமோ அந்த தொழிலை வெளியூர் தூரதேசங்கள்ல செய்யும் பொழுது சிறப்பு மிக்க பலனை அந்த ராகு பெற்று தருகிறார். கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானக்காரகர், மோட்சக்காரகர். அவர் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய தொழிலை சுருக்கி கேது தன்னுள் ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப கேது அதிகமா இருக்கிறவங்க இந்த ஞானம், ஆன்மீக சார்ந்த ஆன்மீக ஃபீல்டு சம்பந்தப்பட்ட, அதுபோல அந்த காரகத்தின் மூலியமாக கடவுளை வெளிப்படுத்துவார், உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவார். இப்போ உதாரணத்திற்கு சுக்கிரனுடைய மனையிலே கேது இருக்கிறார், ரிஷபத்துலாத்திலே கேது இருக்கிறார்னு வச்சுப்போம். அவர் 10ஆம் பாவங்களோடு தொடர்பு கொண்டு கேது வலுக்கிறார். கேதுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அதிக வலுவா இருக்கிறார். அதே கிஃப்ட் ஷாப் வச்சிருப்பீங்க, அதே டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருப்பீங்க, அதே மாதிரியான சிற்றின்பங்கள், லக்ஸுரியஸ் அபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஆன்மீகம் அதுக்குள்ள ஊடுருவி இருக்கும். இதுதான் ராகு கேதுக்களுடைய தொழில் அமையும். ஸோ நான் மேல் சொன்ன கிரக படிநிலைகளுக்கு ஏற்றார் போல இந்த கிரகங்கள் தான் தொழிலை இப்படித்தான் அமையும். உங்களுக்கு இந்த கிரகம் தான் ஜாதகத்துல ஸ்தான வலு எடுத்து பாக்குறீங்க. உங்க ஜாதகத்துல 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதி வலுவா இருந்தா கண்டினியூவா அந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்க போறீங்க. ஆனால் எப்பொழுதுமே 10ஆம் இடம், 10ஆம் இடத்தை அதிபதியின் தன்மையில் தொழில் அல்ல. அந்த ஜாதகத்துல எந்த கிரகம் ஸ்தான வலு பெற்று தசைநாதனுக்கு ஒத்து போதோ அப்பதான் தொழில். நிறைய பேர் பார்க்க முடியும், முதல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு 10 வருஷம் நல்லா போகும், அதுக்கப்புறம் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அல்லது ஒரு 10 வருஷம் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு க்ளோஸ் ஆகிடும். அடுத்து பார்த்தா வேற ஒரு தொழில் இருக்கும், அந்த தொழிலில் 20 வருஷம் டெவலப்மெண்ட் அடைக்கும். அப்போ என்னன்னா, ஒரு தசைநாதன் அந்த வலுப்பெற்ற கிரகத்தை தொடர்பு கொண்டால் அந்த தொழில் தான் உங்களுக்கு அமையும். அதில் மாற்றமே கிடையாது. அந்த வகையிலே
மேல் சொன்ன கிரகங்களின் காரகத்துல தான் தொழில் அமைச்சு கொடுக்கணும். உதாரணத்துக்கு புதன் தசை நடக்குது, புதன் தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா புதனுடைய துறைகள்ல தான் உங்களுக்கு சாதகம் இருக்கும். சனி நடக்குதா, சனியினுடைய துறைகள்ல தான் சாதகம் இருக்கும். 10ஆம் இடம் 10ஆம் இடத்ததிபதி காரகத்திலே தொழிலை நடத்துவீர்கள். அவ்வளவுதான் விதிகள். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.